முடிஞ்சது ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே உள்ள போறாரு. சைகைக்கு என்னதான் அர்த்தம்? கூட்டணி சுமூகமா முடிஞ்சதுன்ற மாதிரி சுமூகமா முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம், வச்சு செஞ்சுட்டானோ பவித்ரா பாஷையில் சொன்னால் அதை எடுத்துக்கலாம். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஒரு 80 சீட்டுக்கு மேலே போக முடியாது, ஆட்சியை இழந்துலாம். சோனியா காந்தி இருக்கும் வரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. மறுபடியும் திமுக ஆட்சியை கைப்பற்றினால் கைப்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். கைப்பற்றின பிறகு வேடிக்கை இருக்குது. காங்கிரஸை வச்சு உங்கள் வார்த்தையில் சொன்னால் தாவேக்கா இல்லைன்னா இந்த 28 இல்லை 25 கூட இருந்திருக்காரு. விஜய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு திமுக இறங்கி வந்ததுக்கு காரணம் விஜய் ஃபேக்டர் தான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் தேர்ச்சிக்கோள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று நம்மளோட நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்காரு. கூட ஊடகவியலாளர்கள் அருள்மொழிவர்மன் மற்றும் ரங்கபாண்டி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரும் இழுபறிக்கு அப்புறம் திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. 28 இடங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு எம்பி ராஜ்யசபாக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டாக்டா இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு அந்த தலைவர்கள் எல்லாரும் பேசுறதை பார்க்க முடிந்தது. அது மதியம் வரைக்கும் ஒரு இருபுலியிலிருந்து நைட் அது இன்டாக்டா மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் எழும்புது. இந்த கூட்டணி சேர்ந்துருச்சு, இது அவங்க தேர்தல் களத்தில் இறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அங்கே கீழே ஜெல் ஆகுமா, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறுமாங்கிற கேள்விக்கு என்ன சார் பதில் சொல்லலாம்? வெற்றி கூட்டணியாக மாறாதது மக்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக இது திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் தான். இந்த கூட்டணி உடையாது என்று நாள் ஒன்றிலிருந்து நான் சொல்லி வருகிறேன். குறைஞ்சது ஒரு 50 தடவையாவது நான் சொல்லியிருப்பேன், இந்த கூட்டணி உடையாதுன்னு. ஒரு திங்கட்கிழமை அன்றைக்கு கொஞ்சம் சீரியஸாக போச்சு நிலைமை. காங்கிரஸ் மூத்த தலைவர்களே அநேகமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பேரதிசயம் நிகழ்ந்தால் வழியாக கூட்டணியை காப்பாற்ற முடியாது. ஒன்லி மிரக்கல் கேன் சேவ் அலையன்ஸ். இரவு 10 மணிக்கு பேசும்போது ஒரு தலைவர் என்னிடம் கூறினார். நான் அப்பயும் எனக்கு மனதில் பட்டது அருட்டானா நான் சொல்லலை, உடையாதுன்னு தான் என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது. அதே மாதிரி அடுத்த நாள் அது நிரூபணமாகிவிட்டது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா காங்கிரஸுக்கு திமுக இல்லாமல் தேசிய அரசியலை கைக்கொள்வது என்பது கடினம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை நம்பி தான் திமுக இருக்குது. திமுகவை நம்பி காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் தனியாக போனால் சைபர். ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஒரு 80 சீட்டுக்கு மேலே போக முடியாது, ஆட்சியை இழந்துருவாங்க. கடந்த 22 ஆண்டுகளாக 8 தேர்தல்களை சந்தித்த கூட்டணி இது. காங்கிரஸ் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை கூட கடந்த 55 வருஷத்தில் திமுக ஜெயிச்சது கிடையாது. ஆனால் வெளியில் திமுக உருவாக்கி வைத்திருக்கிற தோற்றம், திமுகவுடைய ஸ்பின் டாக்டர்ஸ், திமுகவோட நெரேட்டிவ் ஸ்கில்ஸ், இதன் மூலமாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்பது காங்கிரஸ் ஏதோ திமுகவோட காலடியில் உட்காந்துருக்குது, திமுக அப்படி வேணான்னு சொல்லிடுச்சுன்னா காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் தூசாயிடும்ன்ற ஒரு கேவலமான பிம்பத்தை தங்களுடைய ப்ராக்சிஸ் மூலமாக, தங்களுடைய பெய்டு மவுத்ஸ், தங்களுடைய வாடகை வாய்கள், அறிவாளி அல்சேஷன்கள் மூலமாக தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக, குறிப்பாக 1 மாத காலமாக திமுக உருவாக்கி வைத்திருந்தது. ஆக்சுவலாக யதார்த்தம் என்பது வேறு. வெளியில் வீராவேசமாக காங்கிரஸ் போட்டோம் அப்படின்னு திமுகவுடைய வாடகை வாய்கள், திமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், குறிப்பாக ராஜகண்ணப்பன், சில எம்எல்ஏக்கள் போன்றவர்கள்லாம் பேசினாலும் உள்ளுக்குள்ளே திமுக கொலை நடுங்கி கொண்டிருந்தது. காங்கிரஸ் இல்லை என்றால் தாங்கள் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டின்னு ஆட்சி அமைப்பது இயலாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். சில காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு அனுப்பி ஞாயிற்றுக்கிழமையே அங்கே லாபி பண்ண சொன்னார்கள் அவர்கள். சில மீடியா பர்சன்ஸ், நாடறிந்த சில மீடியா பர்சன்ஸ் இந்த கூட்டணியை உடையக்கூடாது என்பதற்காக லாபிங் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸை விட திமுக விட சில நாடறிந்த மீடியா பர்சன்ஸ் லாபிங் பண்ணது ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர்களே பண்ணாங்க. அவர்களுடைய ப்ரொஃபஷனலிஸ்டுக்காக நாம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. நாடறிந்த சில பத்திரிகையாளர்கள், தேசிய ஊடகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் இந்த கூட்டணியை உடையக்கூடாது என்பதற்காக பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் முடைநாற்றம் எடுக்க வேண்டிய விஷயங்கள். மக்களுக்கு இது தெரிந்தால் நம் முகத்தில் காரி உமிழ்வார்கள். ஏற்கனவே நம்முடைய முகத்தில் மக்கள் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னமும் காரி உமிழ்வார்கள். பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு லாபங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதை நீங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தே புரிந்து கொள்ளலாம். ஒரு அலையன்ஸை உடைக்கிறதோ சேர்க்கிறதோ ரெண்டுமே பத்திரிகையாளர்களோட வேலை. எழுத்தின் மூலமாக உடைப்பதற்காகவோ அல்லது சேர்ப்பதற்காகவோ தங்களுடைய பணிகளின் மூலமாக செய்வது என்பது வேறு. கிரவுண்டில் இறங்கி லாபிங் பண்ணுறது வேறு. அதெல்லாம் சில பேர் செஞ்சுருக்காங்க. எனவே இதெல்லாம் காலம் இவர்களுக்கு சரியான ஒரு படிப்பணியை கொடுக்கும் என்று நாம் நம்பலாம். அதாவது இந்த அலையன்ஸ் உடையக்கூடாது என்று பிரயத்தனப்பட்டவர்களில் பத்திரிகையாளர்களும் அடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவங்க வேலை கிடையாது. முதல்ல அரசியல்வாதிகள் பிரயத்தனப்படலாம். காங்கிரஸுக்குள்ள ஒரு செக்ஷன் அலையன்ஸ் உடக்கூடாதுன்னு திமுகவோட உந்துதலால் டெல்லியில் போய் லாபிங் பண்ணாங்க. அதில் தப்பு கிடையாது. அது அவங்களுடைய பாலிடிக்ஸ்.
ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கும்போது அதை ரிப்போர்ட் பண்ணுறது, பதிவு பண்ணுறது மீடியாவோட வேலை. அதில் வந்து அலையன்ஸ் உடையணும்னு விருப்பம் உள்ளவங்க அதுக்கான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. அலையன்ஸ் சேரணுன்றவங்க அந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. அந்த அளவில் கூட அது தவறு கிடையாது. பட் அதை தாண்டி போய் பேக்டோர் சேனல்ஸில் வந்து புரோக்கரேஜ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப கேவலமான பேர் தமிழ்நாட்டில் உண்டு. அது நம்ம சொல்ல விரும்பலை. கேட்டால் அவரு பண்ணலையா இவரு பண்ணலையா என்னவாங்க, எவன் பண்ணாலும் தப்பு. ஆகவே இந்த அலையன்ஸை காப்பாற்றுறதுக்காக கூச்ச நாச்சம் இல்லாமல், வெக்கமானம் இல்லாமல் மீடியா பர்சன்ஸ் பொதுவெளியில் இருக்கவங்களே எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனவே அது ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்பதால் நம்ம அதை பதிவு செய்யணும். அதை தாண்டி போகிறதுனா வந்து இது உடையாது என்று நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் அந்த மாதிரி, காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் அந்த மாதிரி, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது. சட்டமன்ற தேர்தல் என்பதால் காங்கிரஸோட திமுகவுக்கு தான் கம்பல்ஷன்ஸ் அதிகம். ஆனால் ரொம்ப கிளவராக அவங்க அதை வந்து காங்கிரஸ் தான் தங்களை நம்பி இருக்குது, தங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. காங்கிரஸால் அதை கவுண்டர் பண்ண முடியல. ஏன்னா 4% ஓட்டு இருந்துட்டு பார்ட்டி இன் கம்ப்ளீட் டிஸாரரு. ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம். அலையன்ஸ் வந்திருக்குது. இட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது கீழே ஜெல் ஆகுமானா, காங்கிரஸ் கேடர்ஸ் கிட்ட இது ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கின்றது உண்மை. பட் இன்னும் 20 நாள், ஒரு மாதம் இருக்குது எலெக்ஷன் அப்போ அது கோபம் ஓரளவுக்கு மறையலாம். 96ல் காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தப்போ மூப்பனார் உடைச்சிட்டு வெளியில் போனார். காங்கிரஸ் ஓட் பேங்க் மொத்தமாக அவரோட போச்சு. அந்த மாதிரிலாம் இப்போ ஆகாது. ஓரளவாவது காங்கிரஸ் வாக்கு வங்கி திமுக கூட்டணிக்கு போக தான் செய்யும். பட் பர்சன்டேஜ் அது 30% அல்லது 40% விஜய் பக்கம் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கீழே வந்து காங்கிரஸ் கேடர்ஸுக்கு ஒரு கோவம் இருக்குது திமுக மேலே. அதே மாதிரி தலித் கேடர்ஸ்க்கு, விசிகே கேடர்ஸ்க்கு ஒரு கோவம் இருக்குது. இவங்க வந்து தலைமை சொன்னாலும் மீறி ஓட்டு போடக்கூடியவங்க தான். பட் லெஃப்டோட கேடர் வந்து அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் கட்சி சொல்கிறத கேட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. பட் அது அவங்க சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்லும்போது இந்த கூட்டணி இப்படி தான் போன் முன்னாடியே தெரியுங்க அப்படிங்க சொல்லியிருந்தாலுமே கூட, காங்கிரஸ் பண்ண இந்த சேட்டைகள்லாம் இருக்குல்ல, விசில் சின்ன கிடச்ச உடனே விசிலுக்கு வந்து விசில் கிடச்சிருச்சப்பான்னு பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டார். தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூர் அதிகார பகிர்வு என்பது மக்களின் கோரிக்கை, அதை கட்டாயமாக கேட்போம் அப்படின்னாரு. லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் செவுத்தல் மேலே ஏறி பலகையெல்லாம் உடச்சி அதுக்கு நேராக இங்கே வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது, எதுக்குப்பா இந்த பில்டப்லாம் பண்ணீங்கன்னு காங்கிரஸ் மேலே வந்து ஒரு அவலமான எண்ணம் உருவாயிருக்கு. இல்லை, இந்த வார்த்தை சேட்டை என்பது தவறு. அது உங்கள் உரிமை, நான் அதை குறை இல்லை. பட் அது ரொம்ப ராங் பர்செப்ஷன். அதிகாரத்தில் பகிர்வு என்பது இட்ஸ் அ லெஜிட்டிமேட் ரைட் ஆஃப் அ பார்ட்டி. அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா, தகுதி படுத்திக்கிட்டாங்களான்னா அது வேறு. ஆனால் அதை கேட்பதே ஒன்றும் தவறு கிடையாது. அதில் நிற்கணும்ல தொடர்ச்சியாக. அதுதான் வரேன் நான். அங்கே பிரச்சனையே அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து லைஃப் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், தேர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமாக இந்த பிரச்சனையோட ஆழம் என்னென்னா, 21ல் அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோழமை கட்சிகளை ஒவ்வொருத்தரையும் உள்ளே வச்சு அழிச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் இந்த தோழமை கட்சிகளோட தலைவர்கள்கிட்ட இல்லை, தொண்டர்கள்கிட்ட பேசுனீங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க. குறிப்பாக விசிகா அண்ட் காங்கிரஸ் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் டிஎம்கே ரிபல் கேண்டிடேட்ஸ் நின்று ஜெயிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், நீ போட்டு தாராவாத்திட்டீங்கன்னா நான் எப்படி இருக்க முடியுமா? அது மேம்போக்காக பார்க்கும்போது நியாயமான காரணமாக இருந்தாலும் கூட்டணி தர்மன்னும் போது அது எந்த விதத்தில் வரும்? அறிவாலயத்தில் உட்காந்து பேசுகிறீங்க, விசிகாக்கு இவ்வளோ தொகுதிகள், காங்கிரஸுக்கு இவ்வளோ தொகுதிகள்னு கொடுக்குறீங்க. அதில் பெரும்பாலான தொகுதிகளில் டிஎம்கே ரிபல் கேண்டிடேட்ஸ் நின்று ஜெயிக்கிறாங்க. கூப்பிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு ராஜினாமா பண்ணுங்கன்றாரு, முடியாதுன்றான். அப்புறம் அவர்கிட்ட ராஜினாமா பண்ணுறேன்ட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் யார் சொன்னாலும் ராஜினாமா பண்ண மாட்டேன்றான். மறுபடியும் ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு, கேட்க மாட்டேன்றான். அவருடைய அதிகாரம் அங்கே செல்லுபடி ஆகலை. ஒரு கட்டத்தில் நான் வெட்கி தலைமுனிகிறேன்னு சொன்னார். ஆனால் அவராலே நிவர்த்தி பண்ண முடியல. உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயகத்தோட ஆணிவேர். உண்மை. நிர்வாகத்துக்கும் அரசியலுக்கும் அந்த இடத்துலையே இன்றைக்கி திமுக வெந்நீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. இந்த அசம்பிளியில் வந்து 20 சீட்டு 10 சீட்டு கொடுத்து அழிக்கிறது இல்லை. அதை விட முக்கியம், அசம்பிளியில் லோக்கல் பாடிஸில் உள்ளாட்சி அமைப்புகளில் யாருக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாமல் திமுக அழித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸை வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடியோட ஃபேமஸ் ஸ்லோகன் இருக்குது, காங்கிரஸ் இல்லாத பாரத். ஆமாம், காங்கிரஸ் முத்து தமிழ்நாடு தான் திமுகவோட கோஷம். ரெண்டு பேரும் ஒன்று தான். இது அப்படி பார்ப்பாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. பார்க்க சும்மா கேள்வி கேட்கணுன்ட்டு கேட்காதீங்க, நான் ஆதாரங்களோட சொல்கிறேன். ராகுல் காந்தியோட கோபம் என்பது இந்த அசம்பிளிக்கு 20 சீட்டோ 25 சீட்டோ 30 சீட்டோ அதிகாரத்தில் பங்குன்றதை தாண்டி அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறது எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை 20% 25% கொடுங்க, அது இப்போ ரைட்டிங்கில் கொடுங்கன்றாங்க. இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு கிடையாது, அவங்க கேட்குறதும் தப்பு கிடையாது. ஸோ பிரச்சனையோட ஆழம் என்பது வேறு. அதாவது காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எவ்வளோ தூரம் வந்து ஷ்ரிங்க் பண்ணணுமோ சுருக்கணுமோ சுருக்கி காங்கிரஸை உள்ளே வச்சு அழிக்கிறது. 2011 காங்கிரஸ் மேலாதிக்கத்தில் இருக்கும்போது மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்க. 2016 41 சீட்டு. 2021 16 தான் பேரத்தை ஆரம்பித்து 20க்கு மேலே போல் கடைசியாக 5 சீட்டு கொடுத்தாங்க, 25. இந்த முறை வந்து அவங்க 41 கேட்டாங்க, இவங்க 21 ஆரம்பித்து 28 வந்து நிற்குது. ஸோ
இந்த பிராந்திய தன்னுடைய தோழமை கட்சிகளை, இது காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் விசிகாவில் உள்ள சுயமரியாதை உள்ள உண்மையான எந்த ஒரு தொண்டனை கேட்டிங்கனாலும் அவர்கள் மனம் திறந்து உங்களிடம் பேசுவார்கள், பேச விரும்பினான். எந்த அளவுக்கு திமுக வந்து விசிகாவையும் அழித்து கொண்டிருக்கிறது என்பது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக வந்து தன்னோட தோழமை கட்சிகளை அழிக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையில் கூட ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா போயிருந்தால் காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சிருக்கும்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. திமுக அதுக்கு முன்னெடுத்ததாக சொல்லப்படுது. அங்கே ஆதவர்ஜனோட பேச்சும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ திமுக விசிகாவில் நீ திருமாவளவன் மட்டும்தான் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாமே திமுக ஆதரவாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இதுவும் கிட்டத்தட்ட ஒத்து வர போகிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, இது தலைவர்கள் திமுக ஆதரவில் இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை. காங்கிரஸ்லையும் விசிகாலையும் தலைமை பொறுப்பில் இருக்கவங்க திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க பல காரணங்களுக்காக. அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். தொண்டர்கள் அப்படி இல்லை. தொண்டர்கள் வெறுக்கிறார்கள். தங்களோட கட்சியை வந்து செயல்படுத்த முடியல, தங்களால் அரசியல் ரீதியாக செயல்பட முடியல, ஒரு பதவி இல்லை, ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு கவுன்சிலரோ வர முடியல. இந்த கும்பகோணத்தில் மட்டும் அந்த நகரசபை தலைவர் பதவியை கொடுத்தாங்க, மற்றதெல்லாம் வாய்க்கரிசி போட்டாங்க. ஸோ காங்கிரஸ் முக்து பாரத்தை மோடி வெளியிலேருந்து சொல்கிறாரு, காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு ஸ்டாலின் உள்ளேருந்து செஞ்சிட்ருக்காரு. காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, விசிகா முக்து தமிழ்நாடு, மதிமுக முக்து தமிழ்நாடு, இடதுசாரிகள் முக்து தமிழ்நாடு, இவங்களை தவிர யாருமே இருக்கக்கூடாது என்பது தான் திமுகவோட எண்ணமாக இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடுன்றது வேற என்ன? ஓரணியில் தமிழ்நாடுன்றது ஒரே நாடு ஒரே தேர்தல். மோடியோட அந்த கோஷத்துக்கும் ஓரணியில் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு எதிராக இவங்க கூட்டணி கட்சிகளே சில இடங்களில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது வெளியில் வரல, மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதால. குறிப்பாக வந்து திருத்துறைப்பூண்டியில் சிபிஐ ஸ்ட்ராங்கு. ஒரு காலத்தில் தனியானினாலே ஜெயிக்கக்கூடிய இடம் அது. அந்த திருத்துறைப்பூண்டியில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு போகும்போது சிபிஐ கேடர்ஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்குது. எஸ், பெருசாக ரிப்போர்ட் பண்ணல, பெரிய மீடியா வெளியில் தெரிஞ்ச ரிப்போர்ட் பண்ணல. அப்போ இவங்க கூட்டணி கட்சிகளே இவங்களுடைய அந்த மேலாதிக்க போக்கால், ஆக்கிரமிக்கிற உணர்வால் அட்டமாதி உறிஞ்சறதால, ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸாக இவங்க சாப்பிட்றதால இந்த கூட்டணி கட்சிகளை உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வந்து அவங்க வந்து கொதிச்சு போயிருக்காங்க. பிஜேபி ஃபேக்டர் மோடி இருக்கிறதால இங்கே எல்லா வேற்றுமைகளையும் மறந்துட்டு திமுக பின்னால் அணிவகுத்து நிற்கிறாங்க. தன்னை அழிச்சுக்கிட்டே மோடி எதிர்ப்பு பண்ணணுன்ற அவசியம் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஏன்னா திமுக வந்து மற்ற கட்சிகளெல்லாம் சாப்பிட்டுட்டு மோடி எதிர்ப்பில் இருக்கணும். நாளைக்கு நீ பிஜேபியோட போய் சேர போகிற, அதுக்கான முன்னோட்டம்னு கூட அதை எடுத்துக்கலாம்ல. இப்போ இந்த பிரச்சனையோட ஆழம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன் இந்த சேட்டைன்றது, அது சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது. நான் அதை தப்பாக சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த பார்வை தவறு. அது ஒரு அரசியல் கட்சியோட உரிமை. இப்படி தான் போய் முடியுன்றதும் தெரியும். அது மாணிக்க தாக்கூத்துக்கும் தெரியும், சோடாங்கருக்கும் தெரியும், ஏன்னா வீட்டோ பவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தெரியும். இவங்க எல்லாரும் விட பிரவீன் சக்கரவர்த்திக்கு நல்லா தெரியும் வீட்டோ பவர் சோனியா காந்தி கிட்ட. சோனியா காந்தி இருக்கும் வரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. ஓ, இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு திங்க் பண்ணணும். அப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். ஓகே, சோனியா காந்தி இருக்கும் வரையில் அவங்க 100 வருஷம் வாழட்டும், ஒரு ஆட்சேபணி யாருக்கும் கிடையாது. சோனியா காந்தி இருக்கும் வரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. பேர் அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய அந்த டைனமிக்ஸ் அங்கே அப்படி இருக்குது. அவங்களுக்கு தேசிய அளவில் திமுக வேணும். பட் ராகுலுக்கு அப்படி இல்லை. ராகுலோட பஞ்சாப் ஸ்பீச் ஒன்று இருக்குது, அதில் அவர் தெளிவாக பேசுகிறார், ரிவைவ் பண்ணணும் காங்கிரஸ், ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ். ரிவைவல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த பஞ்சாப் ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் ராகுலை வந்து முத்தம் கொடுப்பான். இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட 5 சீட்டு 10 சீட்டுக்கு போய் காலில் விழுறத அவன் விரும்ப மாட்டான். ஆனால் இந்த காங்கிரஸ் இப்போ சீட்டு வேணுன்றது ஓல்டு காங்கிரஸ். அதுக்கு எப்படியா பதவி வேணும், அது பதவி இல்லாமல் அதால் இருக்க முடியாது. தொண்டனுக்கு என்னங்க காங்கிரஸ்? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ராகுலுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லை. இன்னைக்கு சொடாங்கர் சொல்லியிருக்காரு காலையில். ஓ, இன்னைக்கு காலையில் சொடாங்கரோட ஸ்பீச் ஏஎன்ஐயில் பேசியிருக்காரு. ஏஎன்ஐ கொடுத்த ஸ்பீச் தியாகம் பண்ணியிருக்கோன்றான். எங்களுக்கு சொடாங்கரோட உடன்பாடு இல்லை. எஸ், எனக்கு உடன்பாடு இல்லை. சொடாங்கரோட ஸ்பீச் இன்னைக்கு ஏஎன்ஐ கொடுத்த பேட்டி அவர் பதிவு பண்றாரு. சொடாங்கர் கூட்டணிக்காக தியாகம் பண்ண வேண்டிய சூழல். On seat sharing between DMK and Congress, State Congress in charge Girish Sodankar says, our strength is our leadership. Rahul Gandhi has a huge fan following in Tamil Nadu. Our party has a lot of supporters. This adds value to this alliance. Our effective vote share is over 14%, may extend to 20% as well sometimes. Our greatest strength is the participation of local leaders. We focused on our cadres and we wanted them to be part of the governance. He also says we had a huge wish list, but everything can't be achieved in an alliance. I don't think everyone in an alliance, including DMK, would be happy because an alliance happens only when there is a sacrifice by all the parties. We have also sacrificed. We had great expectations, but all of them can't be fulfilled. We are not happy with the number 28, but we must sacrifice and move forward. Right. அப்போ செல்வ பிறந்தகை பெரும் மகிழ்ச்சின்றாரு, இவர் வந்து மகிழ்ச்சி ஆரம்பத்துல அப்படி தான் இருக்கு. ஆமா,
இப்போ இந்த மாதிரி அவங்க தியாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, பொது வழியில இப்படி சொல்றாங்க. இப்போ கூட்டணியே அவங்க இணைஞ்சிட்டாங்க, எப்படி இருந்தாலும் கீழேயும் ஜெல்லாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, அந்த ஓட் ஷேரிங் மாற வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க 41ல் ஆரம்பிச்சு 28ல் வந்து முடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டமா? அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த நம்பர்ல ஒரு பாதி வரைக்குமா வந்திருந்தாங்க. ஒரு 30+ போயிருந்தாங்கன்னா கூட அவங்க இவ்வளோ நாள் ட்ரை பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திமுக கை தான் ஓங்கியிருக்கு. அவங்க என்ன பேசுனாங்களோ அதுல இருந்து பெருசா ஒன்றும் மாறுபாடு இல்லாமல் இவங்களை ஓகே பண்ணி இன்னைக்கு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஃபுல்லா அவங்க கை ஓங்கி இருக்கும். காங்கிரஸ் இனிமேல் பேசினவர்கள், எதிர்த்து பேசின எல்லாரையும் இவங்க வச்சு செய்வாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல சார், அது எப்படி சார் பாக்குறீங்க? திமுக கை ஓங்கி இருக்கிறது என்பது உண்மை, அது யதார்த்தம். யூ ஆர் ரைட். சைக்கலாஜிக்கலாக 30 கிராஸ் பண்ணக்கூடாதுன்றத ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். அது ஒரு ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு ஆயிடுச்சு. ஒரு 30ல் வந்து செட்டில் பண்ணணும்னு அவங்க எவ்வளோ நின்று இருக்காங்க, அச்சீவ் பண்ண முடியல. இது எதிர்பார்த்தது, அலையன்ஸ் உடையாதுன்றது எதிர்பார்த்தது. சம் கிவ் அண்ட் டேக் இருந்திருக்குது. 27 வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, 27 மீறி 28 கொண்டு வரதுக்கு அவங்க பகிரத பிரயத்தனப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி இட் இஸ் சோனியா காந்தி வாஸ் டேக்கன் அ டிசிஷன். இட் இஸ் நாட் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கிட்ட விட்டுருந்தா இந்த அலையன்ஸ் உடஞ்சிருக்கும், அவங்க தனியாக போயிட்டுருப்பாங்க. தனியாக போயிட்டு இருந்தால் பர்செப்ஷன்லேயே திமுக தோற்றுருக்கும். காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது. ஆனால் திமுகவோட பலம், அவங்களோட மெனிவரிங் ஸ்கில்ஸும் அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற பர்செப்ஷனும், இந்த பக்கம் காங்கிரஸுக்கு எதிராக கேம்பெயினை வந்து அன்லீஷ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கார்கே கிட்டையும் சோனியா காந்தி கிட்டையும் திமுகவுடைய தலைவர்கள், சீஃப் மினிஸ்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் டிஎம்கேவோட சீனியர் லீடர்ஸ் ப்ளஸ் கார்கே கிட்ட சில பத்திரிகையாளர்களும் தெரிவித்த கருத்து, விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் மெட்டீரியல், அதுக்காக நீங்கள் 22 வருஷமாக இருக்க அலையன்ஸை விட்டுட்டு எப்படி போகலாம்? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது விஜய்க்கு. ஓட்டாக இருந்தாலும் பூத்து கொண்டு வர முடியாது. இது குறிப்பாக சிதம்பரம் இதை பேசியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸ் அத்தனையும் உண்மை. ஓகே, ஆக்சுவலி தீஸ் ஆர் ஆல் அக்செப்டபிள்ஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ராகுல் காந்தியோட பஞ்சாப் ஸ்பீச்சோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஆஃப் த பார்ட்டி. ஒரு அசம்பிளி எலெக்ஷன் எனக்கு தோக்கிறதால ஒன்றும் இல்லை. 60 வருஷம் எனக்கு கட்சி இங்கே இல்லை. அடுத்த மார்ச் வந்தோன்னா வைர விழா கொண்டாடுறோம். சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல ஆட்சி இழந்த மாநிலம். மோடி கூட வந்து மதுரையில் பேசும்போது சொன்னார், ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு டிரைவ் அவுட் காங்கிரஸ். எனக்கு என்ன லாபம்? 18 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏ வந்து எனக்கு என்ன லாபம்? எனக்கு லோக்கல் பாடிஸ் ரிவைவ் ஆகணும், கட்சி ரிவைவ் ஆகணும். ஒரு தேர்தலை தியாகம் பண்ணுறதால ஒன்றும் கிடையாது. சைபர் ஆனாலும் பரவாயில்ல, கட்சி ரிவைவ் ஆகட்டும். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அங்கே டேக்கர்ஸ் இல்லை. சோனியா காந்தியும் பிரியங்கா கார்கேவும் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. சார், இப்போ சோடங்கரோட இன்னைக்கு இதில் வந்து உள்ளாட்சிகளில் வந்து பிரதிநிதித்துவத்தை முக்கியப்படுத்திட்டு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, வச்சு செய்வாங்கன்னு. வச்சு செய்வாங்கன்னு இந்த அசம்பிளியில் செய்ய மாட்டாங்க, லோக்கல் பாடியில் வச்சு செய்வாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், எலெக்ஷன் ஜெயிச்சு ஒருவேளை திமுக, அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் வெற்றி பெறுவதற்கு. மறுபடியும் திமுக ஆட்சியை கைப்பற்றினால் கைப்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். கைப்பற்றின பிறகு வேடிக்கை இருக்குது. காங்கிரஸை வந்து வச்சு, உங்கள் வார்த்தையில் சொன்னால் சில தலைவர்கள் இல்லை, ஒட்டுமொத்த காங்கிரஸை வச்சு செய்வாங்க. இதை ஸ்டாலின் அவர்கள் மறக்க மாட்டார். இந்த ஒரு மாதம் காங்கிரஸ் உங்கள் பாஷையில் சொன்னால் பண்ண சேட்டைகளை வித்தின் கோட் திமுகவோட பாணியில், திமுகவோட பார்வையில் அது சேட்டை தான். அதை கண்டிப்பாக அவர் வந்து மறக்க மாட்டார். 2வது டேர்ம் அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அரசியல் வேறு மாதிரி இருக்கும். பிஜேபியோடு அவர்களுடைய போக்கு என்பது மாறும். வெளிப்பார்வைக்கு அந்த பிஜேபி எதிர்ப்பு தொடரும். உள்ளுக்குள்ளே நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸை பவித்ரா பாஷையில் சொன்னால் உள்ளே வச்சு செய்வாங்க. லோக்கல் பாடியில் தான் கொலாப்ஸ் கம்ப்ளீட்டாக முந்தி கொடுத்ததை கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போது பரப்புரைக்கே வருவாரான்னு தெரியல அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்களே. இல்லை, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையில் வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பிரேசனாக தெரியும். மேபி கொஞ்சம் லோ ப்ரொஃபைலில் இருக்கலாம். பட் அது ஒரு பிரச்சார இஷ்யூவாக மாறாமல் பார்த்துப்பாங்க. ஓகே, ஒரே மேடையில் ராகுலும் ஸ்டாலினும் தோன்றுவாங்களா? திரும்பி கண்டிப்பாக தோன்றுவாங்க. ஏன்னா அப்படி தோன்றாட்டி அது அந்த சிங்க்ரனைஸ் ஆகாதுன்றது தெரியும். திமுக கை ஓங்கி இருக்கு. இல்லை, நேற்று நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு சைகையை நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்கல, முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. காரில் ஏறத்துக்கு முன்னாடி தூரமாக இருக்கிற கேமராஸை பார்த்து முடிந்தது ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே உள்ளே போகிறாரு. சைகைக்கு என்னதான் அர்த்தம்? விளக்கம் கொடுத்துருக்காரு. விளக்கம் அவர் கொடுக்கட்டும், நான் சாரோட புரிதலை கேட்கிறேன். இல்லை, நான் யதார்த்தமா கை காமிச்சேங்க, ஏதோ தவறா எடுத்துக்காதீங்க, யதார்த்தமா கை காமிச்சங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. கூட்டணி சுமூகமா முடிஞ்சதுன்ற மாதிரி சுமூகமா முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். வச்சு செஞ்சுட்டேன்னு பவித்ரா பாஷையில் சொன்னால் அதை எடுத்துக்கலாம். எனவே அது அப்படி ஒரு சீப்பாக பிஹேவ் பண்ணுற கேரக்டர் கிடையாது ஸ்டாலின் அவர்கள். சார் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் அவர், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர் வந்து. அவங்க கை ஓங்கி இருக்கு, நான் தப்புன்னு அதை சொல்லலை. காங்கிரஸ் வந்து தன்னுடைய கடமையை செய்யலை. திமுக வந்து இட் ஹஸ் டேக்கன் இஸ் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்ன்றது உண்மை. அவங்க காங்கிரஸை
அடக்கியிருக்காங்க. இட்ஸ் அ விக்டரி ஃபார் டிஎம்கே, சந்தேகம் கிடையாது. பட் அதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவங்க பக்குவமற்றவர்கள் கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு ரோட் மேப் இல்லை. இதுதான் உன்னோட லைன். முதல்ல இருந்து தொலைச்சிருக்கலாமே, எதுக்கு வந்து நீ இவ்வளோ அலம்பல் பண்ணீங்க? அவங்களாவது திமுககாரன் நிம்மதியாக இருந்திருப்பான்ல, அவனையும் அவஸ்தைப்பட வச்சு உனக்கு என்ன லாபம் கடைசியில்? ராகுல் காந்தியோட பஞ்சாப் ரோட் மேப்பு தான் உங்கள் பாலிசினா அதில் நீங்கள் நின்று இருக்கணும், தூக்கி அடிச்சுட்டு போயிருக்கணும் அப்பயே போல. சரி, கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாமர் சால்ட் பண்ணி இதுதான் வருவீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், இதை ஏன் பண்ணீங்க நீங்கள்? ஸோ அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ராகுல் காந்திக்கு இந்த அலையன்ஸில், இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை, இந்த அலையன்ஸ்லையும் விருப்பம் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அலையன்ஸ்லையும் விருப்பம் இல்லை, இந்த கூட்டணியிலையும் விருப்பம் இல்லை அவருக்கு. பட் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டை பவர் சோனியா காந்தி. சரி, இப்போ ராகுல் காந்தி இங்கே வருவாரான்னு கேட்டாங்களா? இப்போ வந்து தமிழகத்துக்கு வந்து பாஜக தலைவர்கள் வந்து மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ஒரு பாஜக மீதான விருப்பு இருந்தாலும் கூட அது வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு இங்கே தமிழகத்தில் ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஏன் ராகுல் காந்தி அடிக்கடி இங்கே வரலன்ற ஒரு குற்றச்சாட்டுங்களா? நல்ல கேள்வி இது. அது வந்து அதுதான் பிரச்சனை. டிஎம்கேவோட அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை டிஎம்கே வந்து ஸ்வாலோ பண்ணுது, விழுங்குதுன்ற கோவம் அவங்களுக்கு இருக்குது. காங்கிரஸுக்கு பெரிய அளவில் இருக்குது. ஒரிஜினல் காங்கிரஸ்காரனுக்கு கிரவுண்ட் லெவல்லையும் இருக்குது, காங்கிரஸ் தலைமைக்கும் இருக்குது. சோனியாவுக்கும் கார்கேக்கும் இல்லை. தே ஓல்டு காட். அவங்களுக்கு மோடி எதிர்ப்பு ஒன்று தான் முக்கியம். இந்த மாநிலத்தில் என் கட்சியை வளர்க்குறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே, எத்தனை நாளைக்கு மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக நிழலில் நம்ம இருக்கணுன்ற கோபம் வந்து சராசரி காங்கிரஸ் தொண்டனுக்கு இருக்குது. ஏங்க பதவிக்கு தானுங்க இருக்காம, நான் ஆண்டி மடமாக நடத்துகிறாங்க. ஒரு உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதியாக வர முடியல, ஒரு கவுன்சிலராக வர முடியல, எம்எல்ஏ எம்பியை கூட விட்டுருங்க, அது பணம் இருக்கும் பார்த்துட்டு போயிடும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வச்சு செய்கிறீங்க காங்கிரஸை. அவங்களால வந்து அப்போ அந்த கோபம் அவங்களுக்கு வரதானே செய்யும். என்ன பெரிய ஃபாசிச பாஜக, இப்படி தான் பல மாநிலங்களில் பிஜேபி பக்கம் காங்கிரஸ் போச்சு. நீ ஒரு கட்சியை உள்ளே வச்சு அழிக்கிறேன்னா அவன் அந்த பக்கம் போவான். இது அவர் ரிவைவ் பண்ணணும்னு விரும்புகிறாருங்க. பஞ்சாப் ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு நோக்கம், உயர்ந்த நோக்கம் இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தேசிய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்காத காரணத்தால் அவங்க ரொம்ப மனம் வெதும்பி வருத்தத்தோடு தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அலையன்ஸில் ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பிரச்சாரத்துக்கு அவர் வருவார். குறைந்தது ஒரு கூட்டத்திலாவது ஒரே மேடையில் ஸ்டாலினோடு அவர் இருப்பார். 2 கோணத்தை பேசிட்டீங்க. இன்னொரு கோணம், முக்கியமான கோணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவை நான் பார்க்குறேன். ஏன்னா தாவேகாவை வச்சு தான் காங்கிரஸ் எல்லா விதமான சீட்டு பேரம் நடத்தினாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. கரெக்ட். இப்போது தாவேகா நினச்சிருந்தா, அதாவது விஜய் நினச்சிருந்தா, அவருடைய மூமெண்ட்ஸ், அவருடைய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி கூட மேபி போயிருக்கலாம். ஆனால் அவருடைய இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தான் இந்த அலைன்ஸ் கூட மேபி உருவாகாமல் போனதுக்கு இன்னொரு காரணம்ன்றாங்க. ஸோ தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பெருத்த ஏமாற்றமா, அவர் வராரு, அவர் கூட இவரும் வராரு இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க கூட யாருமே இன்னைக்கு இல்லையே. விஜயோட இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு காரணம் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ஆக்டிவாக இருந்திருந்தால் கூட காங்கிரஸ் திமுகவோடு தான் போயிருந்திருக்கும். பிகாஸ் இட்ஸ் அல்டிமேட்லி சோனியா காந்திஸ் டிசிஷன், இட்ஸ் நாட் ராகுல் காந்திஸ் டிசிஷன். இது வந்து ஒரு ஆன்சிலரி ரீசன் தான். ராகுல் காந்தி தாவேகாவோட டைரக்ஷன்லெஸ் பாலிடிக்ஸ், ஒரு அதாவது ஒரு லேக் ஆஃப் மெச்சூர்டு பாலிடிக்ஸ் ஒரு ரீசன். பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன். அவங்க வந்து அப் டு த மார்க்காக இருந்திருந்தாங்கன்னா கூட நிச்சயமாக வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் போயிருந்திருக்கும். நான் திரும்ப சொன்னேன், சோனியா காந்தி இருக்கும் முறையில் இந்த கூட்டணி தொடரும். பயன்படுத்திக்கிட்டாங்க. எஸ், அது உண்மை. கூடுதல் சீட்டு கேட்டதெல்லாம் தாவேகா காமிச்சு தான் அங்கே கேட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகா இல்லைன்னா இந்த 28 இல்லை 25 கூட இருந்திருக்காரு. விஜய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு திமுக இறங்கி வந்ததுக்கு காரணம் விஜய் ஃபேக்டர் தான். 5000 ரூபாய் உங்களுக்குலாம் கிடைச்சது, பெண்களுக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு கூட 1000 ரூபாய் வந்து கேள்விப்பட்டேன். 5000 ரூபாய் கிடைச்சது, 1000 ரூபாய் 2000 ரூபாவாக மாறப்போகிறது. இப்போ நேற்று ஒரு 37 லட்சம் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தது. ஏகப்பட்ட வாக்குறுதிகள். 5 வருஷமாக கண்டுக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து வாய்க்கரிசி மாதிரி எதையோ போட்டிருக்காங்க. ப்ளஸ் காங்கிரஸுக்கு 5 சீட்டு கூட வந்தது, 3 சீட்டு கூட வந்தது, எல்லாமே விஜய் ஃபேக்டரால் தான். ஸோ இதுக்கு விஜய்க்கு வந்து இவங்க எல்லாரும் காங்கிரஸ் உட்பட நன்றி சொல்லணும். உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், ஸ்பெசிஃபிக் பதில், விஜயை தாவேகாவை காரணம் காமிச்சு தான் காங்கிரஸ் பேரம் பண்ணுச்சான்னு நீங்கள் கேட்குறீங்க. யுவர் ரைட், அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ தாவேகா தவிர்த்து விடப்பட்டிருக்கா? ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு, இப்போ இவர் பேசும்போது கிரீஷோட ஏஎன்ஐல சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, ப்ராசஸிங், வி ஆர் இன் த ப்ராசஸிங் ஆஃப் கெட்டிங் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த ப்ராசஸிங்கில் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து இன்னைக்கு அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க, தவிர்த்து விடப்பட்டிருக்காங்க. ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், இது உண்மை. அரசியலில் ஏமாற்றப்படுறதுன்றதை நீங்கள் வந்து அதை பெருசாக தனி மனித வாழ்க்கையோட ஏமாற்றங்களோட ஒப்பிட முடியாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிஸப்பாயின்மெண்ட்ன்றதோட அர்த்தம் வந்து தனிப்பட்ட டிஸப்பாயின்மெண்ட்டோட அதை கம்பேர் பண்ணக்கூடாது.
ஏன்னா அரசியலோட நியாய தர்மங்கள் என்பது வேறு. தாவேக்கா தனித்து விடப்பட்டது என்பது உண்மை. நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு அவர் சொன்னதே வந்து காங்கிரஸை குறி வச்சு சொன்னது, ஏடிஎம்கே குறி வச்சு சொன்னது அல்ல. பட் அது அவரால் வந்து நம்ம அப்பயே பேசியிருக்கோம் அதை. பட் அவன் கலச்சூழல் காங்கிரஸோட ப்ராப்ளம் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ். இன்றைக்கி அவங்க 22 வருஷம் ஓடி போச்சு, 29 ரிவைவல் ஆகணும். மோடி வீக்கெண்ட் ஆகிட்டு இருக்காரு. 29 வந்து மோடிக்கு வந்து கண்டிப்பாக 1.0 2.0 இந்த மாதிரி 3.0 இந்த மாதிரி கூட இருக்காது. பிகாஸ் மோடி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஏஜ். அப்போ ஒரு வில் பி அரௌண்ட் 80. அப்போ கண்டிப்பாக வந்து மோடி களத்தில் இல்லை, பொலிட்டிக்கலாக இல்லைன்னா வந்து இந்த ஸ்ட்ரென்த்து பிஜேபிக்கு இருக்காது. எப்பயுமே அவங்களுக்கு மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆர் சோ கால்டு ஸ்ட்ராங் லீடர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்போ வென் தேவர் டவுன் அண்ட் அண்டர், அப்போ அவங்க மீதான தாக்குதல்கள் அதிகமாகும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு ரிவைவல் சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு திமுக மாதிரி 22 வருஷமாக கூட இருக்கிற, ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் 4 மக்களவை 4 சட்டமன்ற தேர்தல்களை கூட நின்ன ஒரே கட்சி, ஒரே நேஷனல் லெவலில் இவங்க கூட ஒரே ரீஜனல் பார்ட்டி. அதுதான் அதை எதுக்கு நம்ம பகைச்சிக்கணும்? லெட் தேர் பி சம் காம்ப்ரமைசஸ். பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைசஸ். ஒரு 3 சீட் 5 சீட்டுக்கு போய் நம்ம சண்டை போட வேணாம். 29 குறினா டெஃபினட்டாக மோடி வில் பி வல்னரபிள், பிஜேபி வில் பி வல்னரபிள் அப்படின்னு காங்கிரஸ் நம்புது. அப்படி இருக்கும்போது ராகுலுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஎம்கேவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன் இது கேட்டேன்னா, அவங்க இப்போ தஞ்சாவூரில் பேசியிருந்தார் விஜய் பேசும்போது, எதிரி திமுக தீய சக்தி, அவங்களுடைய டைரக்ட் எதிரின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. ஜனநாயகம் படத்துக்காக குரல் கொடுத்ததுக்கு நன்றி. ஒன்றும் பெருசாக. ஆனால் ராகுல் காந்தியும் ஒரு அவரை மென்ஷன் பண்ணலையே. அது அந்த கோபம் உள்ள இருக்கலாம், தான் ஏமாற்றப்பட்ட கோபம் உள்ள இருக்கலாம். அவருக்கு அரசியல் பக்குவம் இருந்தால் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும் அரசியல் பக்குவம் கிடையாது, அவருக்கும் அரசியல் பக்குவம் கிடையாது. ஸோ அவர் காங்கிரஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் தான் அவருடைய தவறு. காங்கிரஸோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது துரோகமே அதன் வரலாறு. சார், இப்போ விஜய் வந்துட்டு சொல்லக்கூடியது அன்டெஸ்டட், அவர் இன்னும் ஒரு எந்த வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்போ திமுக இந்த சட்டசபைக்கு இதுனாலும் கூட இந்த சட்டசபை முடிஞ்ச பின்னாடி ஒரு வாக்கு சதவீதம் வந்து உருவாயிரும். இப்போ மறுபடியும் காங்கிரஸ் திமுக வந்து ஒரு புகைச்சல் இருக்கும் பொழுது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜயோட காங்கிரஸ் இப்போ இவங்க காங்கிரஸோட நோக்கம் வந்து இங்கே பலப்படுத்தணுன்றப்ப விஜய் கூட போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமா? அப்படி வர வாய்ப்பு இருக்குமா? இது பாருங்க, நல்ல சாய்ஸு கெட்ட சாய்ஸ்லாம் நான் சொல்ல முடியாது. அவங்க எக்கடோ கட்டு போகிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து எக்கடோ கட்டு போகட்டும், அது என் வேலை கிடையாது. என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறேன். அது என்ன நடக்குதுன்னு பதிவு பண்ணுறது தான் என் வேலையை ஒழிய இவங்க யார் போனாலும் அது எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அதனால் எந்த லாபம் நஷ்டம் எதுவுமே கிடையாது. விஜயோட காங்கிரஸ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு ஏதாவது ஒரு ரூபத்தில் உறவு கொள்ளுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அடுத்து வரக்கூடிய லோக்கல் பாடியிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சதுன்னா இன்னும் அதிகப்படியான ஒரு ஆதிக்க போக்கு அவங்கக்கிட்ட வரும். விஜய் கண்டினியூவாக பார்ட்டி நடத்தணும். விஜய் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள்லாம் என்ன கதியாகிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி திமுக இவ்வளோ தூரம் தாங்கி பிடிக்கக்கூடிய, இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவரும் ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அடுத்த 6 மாதங்களில் வரக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே அது அவங்க தலையெழுத்து, நமக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்களும் அதை தெரிஞ்சு தான் போகிறாங்க. பிகாஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாமலும் திமுகவோட அவங்க பயணப்படுறாங்கன்னா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது, மக்களுக்கு தெரியும் என்னன்னு. ஆகவே இது இவங்க எங்கே போவாங்க, விஜயோட போவாங்களா இருக்கியான்னா, சரி காங்கிரஸ் பிகம் கம்ப்ளீட்லி வந்து டைரக்ஷன்லெஸ்ஸுங்க. அவர் ரிவைவ் பண்ணணும்னு ராகுல் விரும்புகிறாரு. ஆனால் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர், பார்ட்டியோட இன்னர் ஸ்ட்ரக்சர் அதை அலோவ் பண்ண மறுக்குது. அவரோட நோக்கங்கள் உயர்வானவை. அவருக்கு ஒரு உண்மையிலே வந்து ஒரு உள்ளார்ந்த நோக்கம் இருக்குது. பட் அது வந்து ஒரு 140 வருஷ கட்சி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 140 வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் இருக்குது 100 வருஷம். அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு. 140 வருஷம் இருக்க ஒரு கட்சி உயிரோடு இருக்கிறதே ஆச்சுங்க. அது இத்தனை அலங்கோலங்களுக்கு மத்தியில் இருக்கிறது வந்தாலும் ஜீவித்து இருக்குது. 23% ஓட்டை வாங்கியிருக்குது. அதுவே பெரிய சாதனை. ஏன்னா பார்ட்டி உள்ளுக்குள்ளே அது இட்ஸ் அன் ஓஷன். அது கடல். அது உள்ளே வந்து லெஃப்ட் இருப்பான், ரைட் இருப்பான், 2 கட்டம் இருப்பான். நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கிட்டு காங்கிரஸுக்குள்ளே இருக்கலாம். பட் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்த பிறகு கட்டுப்படணும், அவ்வளோதான். ஆகவே இப்போ எனக்கு வந்து அந்த உடன்பாடு இல்லைன்னு சுடாங்கர் சொல்கிறாருல்ல, அந்த உரிமை காங்கிரஸுக்குள்ளே இருக்குல்ல, திமுக உள்ள இருக்காது கிடையாது. அவர் சொல்கிறார்ல, இது நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்மளோட டிஸ்பிளேஷன் அவர் சொல்கிறார். இந்த சுதந்திரம் திமுகவுள்ள இருக்கா? யாராவது ஒரு திமுக நிர்வாகியை இந்த காங்கிரஸுக்கு நம்ம இவ்வளோ கொடுத்தது தப்பு, ரைட், அதர் வே ரவுண்டு, இது சரியில்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னு யாராவது ஒரு திமுக நிர்வாகியை சொல்லுங்கள். அதுதான் காங்கிரஸோட பலம். ஒற்றுமை, அந்த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அது
பட் காலப்போக்கில் அது உங்களுக்கு வந்து நான் திரும்ப சொல்கிறேங்க 140 வருஷம் ஒரு கட்சி இருக்குன்னா அதில் என்னெல்லாம் கோளாறுகள் வருமோ அது வந்துடுச்சு. அதுவும் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ எல்லா கோளாறுகளும் வந்துடும். இன்றைக்கி அதிமுக இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து 2 டேர்ம் 16ல் தோற்றுந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுச்சுன்னா அவங்க கட்சி காப்பாற்றப்படும். ஆட்சி இருக்கும், கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆட்சிக்கு இருந்தது, கட்சி கொலாப்ஸ். ஸோ 2 முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு அதிமுக ஒரு சாட்சி. நேற்று விஜய் அவர்களுடைய ஸ்பீச், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசியிருந்தார். பச்சை துண்டு அணிந்து கொண்டு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் என் நம்பிக்கை இல்லை, இருந்தால் நான் விவசாயியோட குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப விவசாயத்தை வந்து புலகாயுதம் அணிந்து பேசியிருந்தார். அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வழக்கமான வந்து ஸ்பீச்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. அது வந்து